இவ்வேதத்தில் மரியமை பற்றியும் நினைவுபடுத்துவீராக. அவர் தம் குடும்பத்தினரை விட்டும் நீங்கி கிழக்கு பக்கமுள்ள இடத்தில் இருக்கும்போது தம்மை அவர்களிடம் இருந்து மறைத்துக் கொள்வதற்காக ஒரு திரையை அமைத்துக் கொண்டார். அப்போது நாம் அவரிடத்தில் நம் ரூஹை ஜிப்ரயீலை அனுப்பி வைத்தோம். மரியமுக்கு அவர் சரியான மனிதராகவே தோற்றமளித்தார். அப்படி அவரை கண்டதும், நிச்சயமாக நான் உம்மை விட்டும் ரஹ்மானிடம் காவல் தேடுகிறேன், நீர் பயபக்தி உடையவராக இருந்தால் நெருங்காதீர் என்றார். நிச்சயமாக நான் உம்முடைய ரப்பின் தூதன், பரிசுத்தமான புதல்வர் உமக்கு அளிக்கப்படுவார் எனும் நற்செய்தியை தெரிவிக்க வந்துள்ளேன் என்று கூறினார். அதற்கு அவர், மரியம், எந்த ஆடவனும் என்னை தீண்டாமலும் நான் நடத்தை பிசகியவளாக இல்லாதிருக்கும் நிலையில் எனக்கு எவ்வாறு புதல்வன் உண்டாக முடியும் என்று கூறினார். உம் இறைவன் நாடிய அவ்வாறே ஆகும். இது எனக்கு மிகவும் சுலபமானதே. அவரை மனிதர்களுக்கு ஓர் அத்தாட்சியாகவும் நம்மிடம் இருந்து ஒரு ரஹ்மத்தாகவும் நாம் அவரை ஆக்குவோம். இது விதிக்கப்பட்ட விஷயமாகும் என்று உம் ரப்பு கூறுகிறான் என கூறினார். அப்பால் மரியம் ஈசாவை கருக்கொண்டார். பின்னர் கர்ப்பத்துடன் தொலைவிலுள்ள ஓர் இடத்தை சென்றடைந்தார். பின்பு அவருக்கு ஏற்பட்ட பிரசவ வேதனை இடத்தை சென்றடைந்தார். பின்பு அவருக்கு ஏற்பட்ட பிரசவ வேதனை அவரை ஒரு பேரீத்த மரத்தின்பால் கொண்டு வந்தது. இதற்கு முன்பே நான் இறந்து முற்றிலும் மறக்கப்பட்டவளாகி இருக்க கூடாதா என்று கூறி அலற்றினார். அப்போது ஜிப்ரயீல் அவருக்கு கீழிருந்து, மரியமே, கவலைப்படாதீர், உம்முடைய ரப்பு நிச்சயமாக உமக்கு கீழாலேயே ஒரு சின்ன ஆற்றை உண்டாக்கி இருக்கின்றான். இன்னும் இந்த பேரீச்ச மரத்தின் கிளையை பிடித்து அருகில் இழுத்து குலுக்கும், கொய்வதற்கு பக்குவமான பழங்களை மீது உதிர்க்கும். ஆகவே அவற்றை உண்டு ஆற்று நீரை பருகி கண் குளிர்ந்து இருப்பீராக. பின்னர் எந்த மனிதரை ஏனும் நீர் பார்க்க நேரிட்டால், மெய்யாக அர் ரஹ்மானுக்காக நான் நோன்பிருப்பதாக நேர்ந்திருக்கிறேன், ஆதலில் இன்றைய தினம் எந்த மனிதருடனும் பேச மாட்டேன் என்று கூறும். பின்னர் மரியம் அக்குழந்தையை சுமந்து கொண்டு தம் சமூகத்தாரிடம் கொண்டு வந்தார். அவர்கள் கூறினார்கள், யா மரியம், நிச்சயமாக நீர் ஒரு விபரீதமான பொருளை கொண்டு வந்திருக்கிறீர். ஹாரூனின் சகோதரியே, உம் தந்தை கெட்ட மனிதராக இருக்கவில்லை, உம் தாயாரும் நடத்தை பிசகியவராக இருக்கவில்லை என்றும் பழித்து கூறினார்கள். ஆனால் மரியம் தம் குழந்தையிடமே கேட்கும்படி சுட்டிக்காட்டினார். நாங்கள் மடியில் இருக்கும் குழந்தையுடன் எப்படி பேசுவோம் என்று கூறினார்கள். அச்சமயம் குழந்தை ஈசா, நிச்சயமாக நான் அல்லாஹுடைய அடியானாக இருக்கின்றேன், அவன் எனக்கு வேதத்தை கொடுத்திருக்கின்றான், இன்னும் என்னை நபியாக ஆக்கி இருக்கின்றான், இன்னும் நான் எங்கிருந்தாலும் அவன் என்னை முபாரக்கானவனாக நற்பாக்கியமுடையவனாக ஆக்கி இருக்கின்றான். மேலும் நான் உயிருடன் இருக்கும் காலமெல்லாம் தொழுகையையும் ஜகாத்தையும் நிறைவேற்ற எனக்கு வசியத் செய்து கட்டளையிட்டு இருக்கின்றான். என் தாயாருக்கு நன்றி செய்பவனாக இருக்கின்றேன். நற்பேறு கிட்ட பெருமைக்காரனாக என்னை அவன் ஆக்கவில்லை. இன்னும் நான் பிறந்த நாளிலும் நான் இறக்கும் நாளிலும் மறுமையில் நான் உயிர் பெற்று எழும் நாளிலும் என் மீது சாந்தி நிலைத்திருக்கும் என்றும் கூறினார். இத்தகையவர்தாம் மரியமுடைய புதல்வர் ஈசா ஆவார். இதை குறித்துத்தான் அவர்கள் வீணாக தர்க்கம் செய்கிறார்களே, அது பற்றிய உண்மையான சொல் இதுவே ஆகும். அல்லாஹுவுக்கு எந்த ஒரு புதல்வனையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியதில்லை. அவன் தூயவன். அவன் ஒரு காரியத்தை தீர்மானித்தால் ஆகுக என்று கூறுவான், உடனே அது ஆகிவிடுகிறது. நிச்சயமாக அல்லாஹ்வே படைத்து பரிபக்குவப்படுத்தும் என்னுடைய ரப்பாகவும் உங்களுடைய ரப்பாகவும் இருக்கின்றான். ஆகையால் அவனையே நீங்கள் வணங்குங்கள், இதுவே நேரான வழியாகும் என்று நபியே நீர் கூறும். ஆனாலும் அவர்களிடையே இருந்த கூட்டத்தார் இது பற்றி தங்களுக்குள்ளே அபிப்பிராய வேதம் கொண்டனர். சத்தியத்தை நிராகரித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் யாவரும் ஒன்று சேர்க்கப்படும் வலுப்பமான நாளில் கேடுதான். அவர்கள் நம்மிடத்தில் வரும் நாளில் எவ்வளவு தெளிவாக கேட்பார்கள், பார்ப்பார்கள். எனினும்
அந்த அக்கிரமக்காரர்கள் பகிரங்கமான வழிகேட்டிலேயே இன்று இருக்கிறார்கள். மேலும் நபியே, நியாய தீர்ப்புக்குரிய அந்த கைசேதப்படக்கூடிய நாளை குறித்து நீங்கள் அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. எனினும் அவர்கள் அதை பற்றி கவலைப்படாதவர்களாகவும் நம்பாதவர்களாகவும் இருக்கின்றார்கள். நிச்சயமாக நாமே பூமியையும் அதன் மீது உள்ளவர்களையும் வாரிசாகக் கொள்வோம். இன்னும் நம்மிடமே அனைவரும் மீட்கப்படுவார்கள். நபியே, இவ்வேதத்தில் இப்ராஹீமை பற்றியும் நினைவு கூறுவீராக.